தசரா விழாவை முஸ்லிம் பெண் எழுத்தாளர் தொடங்கி வைக்கக்கூடாதா? மதச்சார்பின்மை என்பது அரசியலமைப்பு சட்டம் வகுத்த நெறி. பிஜேபி மூலம் தொடுக்கப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். மத விழாக்களை பிஜேபி அரசு முன்னின்று நடத்துவது கண்டிக்கத்தக்கது என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் வாக்கு திருட்டிற்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டினை தெரிவித்திருக்கிறார். தனது எக்ஸ் தள வலைப்பக்கத்தில் பன்னாட்டு விண்வெளி மையத்தை செவ்வாய் கோள்களில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என இஸ்ரோ நிறுவனத்தின் மேலாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். உறுப்பு கொடை செய்தவர்களின் பெயர் பட்டியல் அரசு மருத்துவமனைகளின் நுழைவு வாயில்களில் கல்வெட்டில் பதிக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எய்ட்ஸ் நோயை விட கொடுமையானது பார்ப்பனிய இந்து மத கருத்தியல். அந்த கருத்தியல் தான் இந்தியாவை அழித்து கொண்டிருக்கும் பெரு நோய் என்று பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்கொள்வது எப்படி என்று எழுத்தாளர் இமயம் அவர்களின் கட்டுரை இன்றைய விடுதலையில் வெளிவந்திருக்கிறது. அமெரிக்காவின் H1B விசா கட்டுப்பாடுகளுக்கு போட்டியாக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களை கவரும் நோக்கில் சீனா K விசா என்ற புதிய திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறது.